அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சரிங்க சாமி. ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு பாட்டி, அவங்க ஏழ்மை ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க. சரி சரி. அவங்க வந்து தென்பல்பட்டில் இருந்து வராங்க. அவங்க காலனிக்காரங்க. சரி சரி. அந்த அம்மா அவங்க விவசாய கூலி வேலைக்கு போகிறாங்க. சரி சரி. அந்த காலத்தில் கூலி வேலைக்கு போனால் இப்போ தான் துட்டு. அப்போல்லாம் வந்து நெல் கூட முழு நெல்லாக தரமாட்டாங்க. சரி சரி. அதில் வந்து புடைச்சிட்டு அந்த இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அதைத்தான் கூலியாக கொடுப்பாங்களா அவங்களுக்கு. சரி சரி. அதை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இருக்குது வயசான காலத்தில். யாரும் இல்லை, ஆதரவு இல்லை. சரி சரி. அந்த இதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. சரி சரி. ஆனால் நம்ம இந்த சாமி இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு போகும்போது பார்த்துட்டே இருந்துருக்குது. இவர் உட்காந்துட்டே இருக்கிறாரு. இவர் யார் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட எப்படி இருக்கிறாரு, சரி சரி. அந்த மாதிரிடைய மனசில் பாருங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணிச்சு, நம்ம ஏதாவது செஞ்சு கொண்டு போய் சாமி கொடுப்போம் அப்படின்னு மனசில் பட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த நொய்யெல்லாம் எடுத்து கஞ்சி காய்ச்சி சூடாக தூக்கிட்டு வந்து அவர் அங்கே தவத்தில் இருக்கிற போது கொண்டு போய் கிட்டல வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி, ஐயா இந்த மாதிரி கஞ்சி கொஞ்சம் எடுத்து வந்துருக்குறேன், நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறாங்க. சரி சார். அவர் புண்ணக்கோட சிரிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டாரு. சரி சார். சாப்பிட்டு நம்மளுக்கு ஆசை, நம்ம தினம் கொண்டு கொடுக்கலாம் சாமிக்கு, நம்ம கொண்டு கொடுத்து ஏற்றுக்கிட்டாருல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி தினமும் கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாரு, இது உண்மையா சோதிக்கிறாரு. அந்த அம்மாவையே சோதனை பண்றாரு. அடியார்களையும் சோதனை பண்றவங்க சும்மா இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு வர்ண பகவானை கூப்பிட்டு சொன்னோன்னா ஒரு வாரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி சரி. இடைவிடா மழை பெய்யுது. சரி சரி. வெளியே போக முடியல, வேலைக்கு போக முடியல, அந்த மழைக்கு சோத்துக்கு வழி இல்லை. சரி சரி. அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, அந்த புடைச்சி போட்டு வச்ச குப்பையில மறுபடியும் புடைச்சி அதுலேருந்து கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு காய்ச்சி அந்த மலை தூரல்லையே விஷயமாடி வச்சு தூக்கிட்டு வருது. சரி சரி. இவரு அந்த இதில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. சாமி மலையில் நினையாம இருக்கிறதுக்கு 5 தடவை வந்து நாகப்பாம்பு படம் எடுத்து அவருக்கு தலைக்கு மேலே கொடையா இருக்குது.